வாழ்க்கையில் இங்கு நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் பொங்க விதியன அறிய ஜாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷந்தியின் பரிகாரங்கள். வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த புதிய தொழில் தொடங்குவதற்கான நேரம் இல்லை, ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் தொடங்க, அந்த காரியங்கள் வளரணும்னு நினைக்கிறோன்னு வைக்கலேன். திருமணத்தை இதோட சம்மந்தப்படுத்திக்காதீங்க. அதுக்கான நேரம் பார்ப்பது எப்படி? இப்போ ஜென்ரலாக எதுக்கு எடுத்தாலும் ஒரு நேரம் கேட்குறாம இருக்குது. ஒரு நேரத்தை குறிக்கணும்னா குறைஞ்சது, ஒழுங்காக குறிக்கணும்னா குறைஞ்சது 1.5 2 மணி நேரம் டைம் எடுக்கும். மேரேஜ் டேட்டை குறிக்கணும்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் எடுக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை கரெக்டாக கணித்து அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலோட வளர்ச்சி எந்தெந்த இடத்துல பிரேக் வருதுன்னு தெரிஞ்சிடும். எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகளோ ஒரு எரரோ இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது சரி பண்ணிக்கிறதான வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும். இப்படி நீண்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை போர் அடிக்க விரும்பலை. இப்போ நம்ம என்னென்ன மாதிரி நாட்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாமே குறிப்பெடுத்து வச்சுருக்கோம். சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, பங்குனி, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விஜயதசமி, இந்த நாட்கள் தொழில் தொடங்க உகந்த மாதங்கள். மாதங்கள் தொழில் தொடங்க உகந்த மாதங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, பங்குனி, புரட்டாசியில் வரக்கூடிய விஜயதசமி, இது மாதங்கள். அப்புறம் திதியில் பார்த்திங்கன்னா பொதுவாக வளர்பிறையில் பண்ண சொல்லுது. நிறைய பேர் திருமணத்தையும் வளர்பிறையிலே போய் தேடுவாங்க. அதுக்காக தேய்பிறை மோசோன் மன அமைப்பு வேண்டாம். தேய்பிறையில் செய்யக்கூடிய காரியங்கள் சில நேரத்தில் மாற்றி அமைத்து அதை சரி செய்ய முடியும். வளர்பிறையில் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படியே நிலையாக ரொம்ப உறுதியாக நிற்கும். அதனால் தேய்பிறையை ஒதுக்க வேண்டாம். வளர்பிறை தேய்பிறைன்னே வச்சுக்காங்க. இதில் துவிதியை திதி, திருதியை திதி, ஷஷ்டி திதி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி. இன்னொரு முறை சொல்கிறேன். துவிதியை, திருதியை, ஷஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி திதி. இப்போ இந்த மாதத்தில் கூட இந்த திதிகள்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலாக. அப்புறம் நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நட்சத்திரங்களில். அதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, மிருகசீஷம், புனர்பூசம். அஸ்வினி, மிருகசீஷம், புனர்பூசம், பூசம், உத்திரம். அப்புறம் ஹஸ்தம், சுவாதி, திருவோணம். ஹஸ்தம், சுவாதி, திருவோணம், ரேவதி, இந்த நட்சத்திரங்கள். இப்போ இந்த நட்சத்திரங்கள் எடுக்கும்போது ஒரு சிலர் இப்போ சந்திராஷ்டமத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் சொன்னாலுமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறோம், நம்ம பொருத்தம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நம்ம அதை தடை பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெரிய தர்க்கத்துக்கு போகுது. நேரம்தான் காலம்தான் விரயமாகுது. ஸோ இந்த நட்சத்திரங்கள் சிலருக்கு பொருந்தாத தாராபலன் வராமல் இருக்கலாம், சந்திராஷ்டமத்தை பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கிறத விட்டுருங்க. பொதுவாக ஜென்ரலாக இந்த நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரம். யோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிர்த யோகம், சித்த யோகம், இது ரெண்டும் நல்லா இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய லக்னம் என்னென்னா சரலக்னம். மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்னம் முக்கியமாக. மற்ற லக்னங்கள்லாம் ஆகாதுன்னு முடிவெடுக்க வேணாம். 4 லக்னம் மிக முக்கியம். இந்த 4 லக்னத்தை எடுக்கும்போது இதை 4, 8, 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். 4ஆம் இடம் லக்னத்தில் என்னும்போது 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். இதுதான் நஷ்டத்தையும் விரயத்தையும் குடிக்கக்கூடிய ஸ்தானங்கள். அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஸ்தானங்கள் இதெல்லாம் 4ஆம் இடம் தான். அதை பார்த்துக்கணும். அப்புறம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஹோரை அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நிறைய நல்ல ஹோரைகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7:30லேருந்து 9 மணி வரையிலும் ரொம்ப சுபமாகவே இருக்கும். திங்கட்கிழமை அன்றைக்கி 6லேருந்து 7 நல்லாயிருக்கும். மற்ற நேரங்களும் இருக்குது. நான் ஜென்ரலாக முக்கியமான நேரங்களை சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30லேருந்து 9 மணி வரை, புதன்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரை, வியாழக்கிழமை காலை 10:30 to 12, வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த ஹோரை அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்காது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 6லேருந்து 9 வரையிலும் ஹோரை நல்லாயிருக்கும். 9 to 10 ஹோரை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 10 to 10:30 ரொம்ப நல்ல டைமாக இருக்கும். ஆனால் ஏன் 9 to 10 ஹோரையை சொல்கிறீங்கன்னா அன்றைக்கி ஒரு விசேஷம். அந்த ஹோரையில் பண்ணும்போது பல தோஷங்கள் அடிபடும். அடுத்தது 7:30 to 8, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 7:30லேருந்து 8 மணி வரையிலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா
இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சனிக்கிழமை நம்ம விட்டுட்டோம், அன்றைக்கி எடுக்கலை கணக்கு, அது வேண்டியதில்லை. ஆனால் சனிக்கிழமை ஆகாத நாள் இல்லை, நல்லதும் கெட்டதும் இல்லாத நாள் தான் ஒரு கணக்கு. ஏன் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து அந்த 9லேருந்து 10 சொல்லும்போது பார்த்திங்கன்னா 6, 7 சுக்கிரஹோரை, 7, 8 புதன், 8, 9 சந்திரன், 9, 10 சனி ஹோரை வரும். இந்த சுக்கிர நாள், அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட நாளில் சனி ஹோரை வந்து சில விஷயங்களுக்கு ஒரு 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 60-70% வந்து சுபமாக வேலை செய்யும் சனி ஹோரை. அதனால் அன்னைக்கு வந்து இடம், ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த நேரத்தில் யாரும் பெரும்பாலும் பண்ணிட போகிறதில்ல அவசரமாக, மற்ற சில சுபகாரியங்களை இடத்தை பொறுத்து வியாபாரத்தை பொறுத்து பண்ணிக்கலாம். இப்போ இதை தனித்தனியாக சொல்லிட்டோம், இதை சேர்த்து நீங்கள் பார்த்துக்கணும். இது இல்லாமல் உங்கள் ஜாதகப்படி அந்த நட்சத்திரங்கள் செட் ஆகுதான்னு தனிப்பட்ட முறையில் பார்க்குறது தான் விசேஷம். எல்லாத்துக்கும் நாள் பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்கோம். இதில் உள்ளதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.